கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் தமது அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு 2 கல்லர்களுக்கு மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கக்கூடும், ஆனால் நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அவர் வேதத்திலே சொல்லப்படுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே பேசினதான முதலாவது வார்த்தை லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தம்மை சிலுவையிலே அடித்தவர்களுக்காகவும் துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் அக்கிரமக்காரர்களையும் பாவிகளையும் இயேசு மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி மன்னித்தார். மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கித்த வேத வசனத்தை சிலுவையிலே அத்தனை பாடுகள் மத்தியிலும் அவர் நடைமுறையாய் செய்து காண்பித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ஆமென்.